Good morning, students. Now we are going to see about the 10th standard science, unit 3, thermal physics. In this lesson, we will learn about what is temperature, what is thermal energy, and what is effect of heat energy. Okay, let us see that. Sun is the primary source of thermal for all living organisms. Thermal energy is the cause, and the temperature is the effect. Okay, sun is the primary source of thermal energy for all living organisms. எல்லா living organismஸ்க்கும் இந்த sun தான் வந்து ஒரு primary source. ஓகேவா, தெர்மல் எனர்ஜி ஒரு தெர்மல் எனர்ஜி இஸ் த காஸ். தெர்மல் எனர்ஜிங்கிறது ஒரு வாஸ் காரணம். காஸ்னா என்னது, காரணம். டெம்பரேச்சர் இஸ் த எஃபெக்ட், விளைவு. அது அந்த காரணத்தினால ஒரு விளைவு ஏற்படுது இல்லையா, ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, அதுதான் வந்து டெம்பரேச்சர்னு சொல்கிறாங்க. தெர்மல் எனர்ஜினால் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிப்படுது, அதை தான் வந்து எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. தட் இஸ் டெம்பரேச்சர். ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் நீட்ஸ் எ பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஃபார் தேர் சர்வைவல். எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வேணும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டோன்னா அவங்களோட பாடி டெம்பரேச்சர், பாடியோட நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளோன்னா 98.6 Fahrenheit. ஓகேவா, இப்போ இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அவன் வந்து அன்கண்டிஷனலாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். இது கம்மியாக போச்சுனாலும் கண்டிஷனலாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது, அப்போ நார்மல் ஸ்டேஜில் இருக்கணும். ஓகேவா, அப்போ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, இந்த கிச்சன் த கண்டெய்னர் வித் ஸ்டீல் பாட்டம் இஸ் பிளேஸ்ட் ஆன் இண்டக்ஷன் ஸ்டவ். ஒரு ஸ்டீல் பாட்டமை நம்ம என்ன பண்ணுறோம், இண்டக்ஷன் ஸ்டவ் மேலே வைக்கிறோம். எதுக்காக வைக்கிறோம்? ஆல் ஆஃப் us have a common man's understanding of thermal energy and temperature. தெர்மல் எனர்ஜினால் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுக்குற தெர்மல் எனர்ஜினால் அந்த இந்த கண்டெய்னருக்கு என்ன கிடைக்குது, நமக்கு டெம்பரேச்சர் கிடைக்குது. ஓகேவா, that is the main understanding. Okay, but in this chapter you shall learn about the thermal energy and the temperature in a scientific manner. We shall also discuss about how the thermal energy is transferred and the effects of the thermal energy. எப்படி வந்து thermal energy transfer ஆகுது, அதோட எஃபெக்ட், தெர்மல் எனர்ஜியோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, what is temperature first? The temperature is defined as the degree of hotness of the body. ஓகேவா, in other way we can say that the temperature is defined as the degree of hotness and coldness of the body அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது வந்து உங்களோட லோயஸ்ட் நல்லா படிச்சிருப்பீங்க. ஓகே, the temperature is higher for hotter body and than for a colder body. Okay, it is also be defined as a property which determines whether the body is in equilibrium or not with the surroundings. அப்போது இது எதை சொல்ல வருது அப்படின்னா, நம்ம சரௌண்டிங்ஸோட அந்த பாடி, ஒரு பர்டிகுலர் பாடி வந்து, பாடி மீன்ஸ் வாட், என்ன ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோமோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டவ்வில் இருக்கிற ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்டவ்லேருந்து நம்ம எடுத்த கண்டெய்னர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அப்போ ஹாட்டாக இருக்குன்னா நம்ம சரௌண்டிங் டெம்பரேச்சரை விட அது டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து என்னவா தெரியுது, அது ஹாட்டாக தெரியுது. ஓகேவா, இதுவே வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த ஒரு கண்டெய்னர் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அப்போ அந்த சரௌண்டிங் டெம்பரேச்சரை விட கம்மியாக இருக்குது. ஓகேவா, அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு தெரியுது, அந்த ப்ராப்பர்ட்டி. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ டிஃபைன்ட் அஸ் த ப்ராப்பர்ட்டி which determines whether the body is in equilibrium or not with the surroundings or average kinetic energy of the molecules. ஓகே, எதுக்காக அப்படின்னா கைனடிக் எனர்ஜி வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற சம் பார்ட்டிகல்ஸ், வாட்டர் மாலிகுலர்ஸாக இருக்கலாம். வாட்டர் மாலிகுலர் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து என்னென்ன வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அதோட கைனடிக் எனர்ஜி கைனடிக் எனர்ஜினா அதோட இயக்க ஆற்றல் வந்து ஜாஸ்தி ஆகும். ஓகேவா, அப்போ அப்படி ஜாஸ்தி ஆகும்போது கண்டிப்பாக ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. அதனால தான் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த மாலிகுல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்தர் த டெம்பரேச்சர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி விச் டிட்டர்மைன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் ஹீட். அப்போ டெம்பரேச்சர் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எப்படி பண்ணோம் அப்படின்னா எந்த பக்கம் நோக்கி அது வந்து எந்த பக்கம் இந்த டெம்பரேச்சர் ஃப்ளோ ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்கிற பண்பு வந்து அதுக்கு இருக்குது. இட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி பிகாஸ் இட் ஹேஸ் அ டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் ஹீட்னு வந்துட்டாவே என்னது, ஸ்கேலார் டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஹீட். இட் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா அது இட் ஹேஸ் ஒன்லி டைமென்ஷன் மட்டும்தான். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் த டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். K. There are other commonly used units of temperature such as degree Celsius and degree Fahrenheit. Okay, degree Fahrenheit அப்படிங்கிறது விஷயத்தில் சொல்கிறாங்க. Okay, next we are going to see about the absolute scale of temperature. Absolute scale என்னன்னு பார்க்க போகிறோம். This is important 2 mark or 2 மார்க்லேயும் வரலாம், அந்த சம் வந்து 1 மார்க்லேயும் வரலாம். ஸோ ஓகே, அதில் இந்த அப்சல்யூட் ஸ்கேலுங்கிறது ஒரு முக்கியமான
2 மார்க் இல்லைனா 1 மார்க்கில் வரலாம். The temperature measured in relation to absolute zero. The temperature measured in relation to absolute zero using Kelvin scale is known as the absolute scale of temperature. It is also known as the thermodynamic temperature. Thermodynamic temperature சொன்னாலும் அதுதான் எழுதணும். Absolute temperature சொன்னாலும் என்ன எழுதணும்? அதுதான் எழுதணும். Each unit of a thermodynamic scale of temperature is defined as the fraction of 1 by 273.16th part of the thermodynamic temperature of the triple point of the water. Triple point of the water. Okay, triple point of the water அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஹையர் ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க. இதை நீங்கள் உங்கள் லோயர் ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணியிருக்கீங்க, படிச்சிருக்கீங்க. The temperature difference of 1 degree Celsius is equal to the that of 1 Kelvin. 0 Kelvin is the absolute scale of the temperature of the body. Okay, அப்போது absolute scaleனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அப்சல்யூட் டெம்பரேச்சர் டெஃபினேஷன் கேட்டாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 4 லைன்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். தென் த ரிலேஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல் டெம்பரேச்சர். இப்போ செல்சியஸை வந்து கெல்வினாக மாற்றணும். செல்சியஸ் கெல்வினாக இருந்துச்சுன்னா ஒரு ரிலேஷன் என்ன, ஃபாரன்ஹீட் கெல்வினாக இருந்துச்சுன்னா ஒரு ரிலேஷன் என்னன்னு கீழே கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 1 மார்க். ஓகே, இது 1 மார்க்கில் வரலாம். அண்ட் டெஃபினேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். All of you note it carefully. Okay, the Celsius and Kelvin scale. The relation between the Celsius and Kelvin scale பார்த்தீங்கன்னா K is equal to C plus 273. And the relation between the Fahrenheit and Kelvin scale பார்த்தீங்கன்னா K is equal to F plus 460 into 5 by 9. 5 by 9. Okay, அப்போ 0 Kelvin is equal to minus 273 degrees Celsius. minus 273 டிகிரி செல்சியஸ். இப்போ 0 கெல்வின்னு சொல்லிட்டிங்கன்னா செல்சியஸ் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஓகேவா, அப்போ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண எழுதிக்கலாம். தென் what is thermal equilibrium? Thermal equilibrium. 2 or more physical systems or bodies are said to be in thermal equilibrium if there is no net flow of thermal energy between the two systems. அப்போ 2 சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதில் அது ஈக்குலிபிரியமாக இருக்குதுன்னு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கக்கூடாது. அப்படி நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா ஈக்குலிபிரியமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 100 ரூபா 103 ரூபா வச்சுருக்காரு. இன்னொருத்தர் என்ன வச்சுருக்காருன்னா வெறுமனே 97 ரூபா வச்சுருக்காரு. ஓகேவா, இப்போ 2 பேருக்கும் ஒரே அமௌண்ட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த 3 ரூபாய் என்ன பண்ணணும், அவர் இன்னொருத்தருக்கு கம்மியாக இருக்கிறவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேவா, இப்போது 2 பேருக்குமே ஒரே அமௌண்ட் இருந்துச்சுன்னா யாருமே யாருக்கு கொடுக்க தேவையில்லை. இப்போ இவருக்கு 100 இவருக்கு 100 இருந்துச்சு அப்படின்னா யாரும் யாருக்கு கொடுக்க தேவையில்லை. அப்போ அவங்க 2 பேரும் என்னவாக இருக்காங்க அப்படின்னா ஈக்குலிபிரியமாக இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு டேபிள் எடுத்துக்கும், ஒரு ஸ்டீல் ஒரு உடன் டேபிள் எடுத்துக்கும், ஒரு ஸ்டீல் பெஞ்ச் எடுத்துக்கும். அப்போது இந்த கிளைமேட்டில் நீங்கள் இந்த உடன் டேபிள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஹாட்டாக இருக்கும். இதுவே அந்த ஸ்டீல் பெஞ்சை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கூலாக இருக்கும். ஆனால் ரெண்டோட அந்த ரூம் டெம்பரேச்சரும் ஒன்று தான். ஆனால் ரெண்டுமே ஈக்குலிபிரியமாக தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஃபீல் பண்ணும்போது அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டோட ரூம் டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும், ஈக்குலிபிரியமாக தான் இருக்கும். ஓகேவா, 2 பக்கம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஒரே டெம்பரேச்சராக தான் இருக்கும். அப்போது எதுவுமே என்ன பண்ண தேவையில்லை, ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது, அதே டெம்பரேச்சரில் தான் என்ன பண்ணுவோம் மெயின்டைன் பண்ணிச்சு அப்படின்னா அது தெர்மல் ஈக்குலிபிரியம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஹீட் எனர்ஜி ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஒன் பாடி டு அதர் டியூ டு த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம். டெம்பரேச்சர் ஒரு பாடிக்கும் இன்னொரு பாடிக்கும் இடையில டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிற அந்த பாடியிலேருந்து கம்மியான டெம்பரேச்சர் இருக்கிற பாடிக்கு ஹீட் ஃப்ளோ ஆகும். Thus, you can define the thermal equilibrium in another way. If 2 bodies are said to be in thermal equilibrium, or they will be at the same temperature. அதாவது ஒரு 2 பாடி வந்து அது தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ஒரே டெம்பரேச்சரில் இருந்தால் மட்டும்தான் அது தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஈக்குலிபிரியம்னா என்னது, சமமாக இருக்கிறது. ஓகேவா, தென் they will be at same temperature. What will happen if the 2 bodies at different temperature are brought into contact with other?
இப்போ 2 டெம்பரேச்சர் வேறு மாதிரி இருக்கிற அந்த கண்டெய்னர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்தில் கொண்டு வர்றோம், கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிற அந்த கண்டெய்னர்லேருந்து கம்மியான டெம்பரேச்சர் இருக்கிற கண்டெய்னருக்கு என்ன ஆகும், ஹீட் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். there will be a transfer of heat energy from hot body to the cold body until the thermal equilibrium is established between them. இது வரைக்கும் அது வந்து ஹீட்டை ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னா அந்த ஹாட் ஆப்ஜெக்டோட அந்த பாடியோட டெம்பரேச்சரும் கோல்டு ஆப்ஜெக்டோட பாடியோட டெம்பரேச்சரும் ஈக்குவலைஸ் ஆகிற வரைக்கும். அதுக்கு மேலே என்ன நடக்காது அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அப்போ அந்த இடம் என்ன, அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா தெர்மல் ஈக்குவலிபிரியம் அப்படிங்கிற பாயிண்டில் வந்து இருக்கும். ஓகேவா, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, ஈக்குவலிபிரியம்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டாப்ளிஷிங் த தெர்மல் ஈக்குலிபிரியம். இப்போ ஹாட் ஆப்ஜெக்ட் கோல்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். when a cold body is placed in contact with the hot body, some thermal energy is transferred from the hot body to the cold body. As a result, there is some rise in the temperature of cold body and decrease in the temperature of the hot body. அப்போது டெம்பரேச்சர் எந்த ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குதோ, ஹையர் ஆப்ஜெக்ட் கொடுக்குது அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். எந்த எனர்ஜி, அந்த ஹீட் எனர்ஜியை வாங்கிக்கிற அந்த கண்டெய்னரோ இல்லை அந்த ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், அது என்ன ஆகும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. திஸ் ப்ராசஸ் வில் கண்டினியூ அன்டில் these two bodies attain the same temperature. ஓகே, அப்போ 2 பாடிஸும் இப்போ ஹாட் ஆப்ஜெக்ட்டும் கோல்டு ஆப்ஜெக்ட்டும் ஒரே டெம்பரேச்சருக்கு வந்துச்சு அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அதுக்கப்புறம் என்ன நடக்காது. அப்போ அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிற பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see about the thermal energy. If you leave a cup of hot milk on a table for some time, what happens? இப்போ ஒரு டம்ளரில் டீ வச்சுருக்கீங்க அப்படின்னா டீயை வச்சுட்டு நீங்கள் போயிடுறீங்க. அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அது வந்து ஆறி போயிருக்கும். அப்போ என்ன பண்ணோம், அந்த அதிகமாக அந்த சரௌண்டிங்கை விட அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிற அந்த டீ வந்து என்ன பண்ணும், நம்ம சரௌண்டிங்க்கு டெம்பரேச்சரை ஃப்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஹீட் எனர்ஜி என்ன பண்ணிகிட்டு இருக்கும், ஃப்ளோ பண்ணி அவன் சரௌண்டிங் டெம்பரேச்சரும் அந்த டீயோட டெம்பரேச்சரும் ஈக்குவலைஸ் பண்ணிவிடும் கொஞ்சம் நேரத்தில். ஓகேவா, இட் வில் டேக் சம் டைம். ஆனால் வந்து ரெண்டுமே ஈக்குவலிபிரியமுக்கு வந்துடும். த ஹாட்னஸ் ஆஃப் த மில்க் டிக்ரீசஸ் ஆஃப்டர் சம் டைம். சிமிலர்லி இஃப் யூ கீப் அ பாட்டில் ஆஃப் கோல்ட் வாட்டர் ஆன் அ டேபிள். இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்த அந்த வாட்டரை வந்து நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அது வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும். எப்படி வருது அப்படின்னா இட் வில் கெட் த ஹீட் எனர்ஜி ஃப்ரம் த சரௌண்டிங்லேருந்து அந்த டெம்பரேச்சரை வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும், அந்த நார்மல் டெம்பரேச்சருக்கு என்ன பண்ணும், வர முயற்சி பண்ணிடும். கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணிடும், நார்மல் டெம்பரேச்சருக்கு அது வந்துடும். ஓகே, கோல்ட் வாட்டர் ஆன் அ table, the water becomes warmer after some time. What do you infer from these observations? In this case of hot milk, there is a flow of energy from a cup of milk into the environment. On the second case, the energy is transferred from the environment to the வாட்டர் பாட்டில். அப்போது செகண்டில் அந்த கோல்ட் வாட்டர் வச்சுருக்கீங்க இல்லையா, ஐஸ் வாட்டருக்கு வந்து என்ன பண்ணோம், அந்த என்விரான்மெண்ட்லேருந்து ஹாட்னஸை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம், அது வந்து நம்ம அந்த சரௌண்டிங் டெம்பரேச்சருக்கு வரும். திஸ் எனர்ஜி இஸ் டேர்ம்ட் அஸ் தெர்மல் எனர்ஜி. இந்த எனர்ஜியை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா தெர்மல் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. when a hot object is in contact with another cold object, the form of energy flows from the hot object to the cold object, which is known as the thermal energy. This is the definition of the thermal energy. Okay, நீங்கள் வந்து மற்றதெல்லாம் கதையில் எழுத தேவையில்லை, you just write these 4 lines. Okay, when a hot object அதுலேருந்து எழுதுனா போதும். This energy is a hot form of energy which is transferred between the two bodies due to the difference in temperature in their temperatures. The thermal energy is also known as the heat energy or simply heat. Okay, heat energy சொல்லலாம், இல்லைனா thermal heatனு வந்து சொல்லிக்கலாம். Then heat energy is the agent which produces a sensation of the warmth and makes the bodies hot. Sensation of the warmth makes the body hot. ஓகே, இப்போ ஹீட் எனர்ஜிங்கிறது ஒரு ஏஜென்ட் மாதிரி தான். அது என்ன பண்ணும், சென்சார் மாதிரி ஒர்க் பண்ணும். ஓகேவா, சென்சார் மாதிரி வார்ம்த்தாக இருக்குன்னா பாடி வந்து என்ன பண்ணிக்கும், வார்மாக வச்சுக்கும். திஸ் ப்ராசஸ் in which the heat energy flow from a body at higher temperature to another object at lower temperature is known as heating. This process of transmission of heat may be done in any of the ways like conduction, convection or radiation. Heat is a scalar quantity, so SI unit of the heat energy absorbed or evolved is joule. Okay, evolved is joule. அப்போ heat energy ஓட யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல். ஓகே, தென் the S unit of temperature பார்த்தீங்கன்னா கெல்வின். இதெல்லாம் வந்து நாம வச்சுக்கணும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், 1 மார்க். அப்போது டெம்பரேச்சர் என்ன குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. தென் ஹீட் இஸ் ஆல்சோ வாட், ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படிங்கிற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். தென்
during the process of transferring of heat energy, heat energy process, transferring process நடந்துட்டு இருக்கும்போது the body at the lower temperature is heated. அப்போ கம்மியாக இருக்கிற அந்த பாடி, கம்மியான டெம்பரேச்சர் இருக்கிற பாடி வந்து என்ன ஆகும், ஹீட் ஆக ஆரம்பிக்கும். while the body is higher temperature is cooled. அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால ஹையர் டெம்பரேச்சர்லாம் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே லோயர் டெம்பரேச்சர் இருக்கும். லோயர் டெம்பரேச்சர் இருக்கிற ஆப்ஜெக்ட் எல்லாமே ஹையர் டெம்பரேச்சர் என்ன பண்ணும், மூவ் ஆகும். தட் சம்டைம்ஸ் திஸ் ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் டேர்ம்ட் அஸ் கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இந்த டேர்ம் ஹீட்டிங் இஸ் யூஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கூலிங். அப்போ நிறைய இடங்களில் இது வந்து ஆக்சுவலாக கூலிங் தான். இது வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹீட்டிங்னு கூட என்ன பண்ணாங்க சில நேரங்களில் சொல்லுவாங்க. when the thermal energy is transferred from one body to the another, this results the rise or lowering of the temperature of either of the bodies. அப்புறம் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுனாவே கண்டிப்பாக அதில் வந்து ஒன்று என்ன ஆகும், டெம்பரேச்சர் ஒன்று இன்க்ரீஸ் ஆகலாம், இன்னொன்று டிக்ரீஸ் ஆகலாம். ஓகேவா, லோயர் டெம்பரேச்சர் வந்து லோ ஆகலாம் ரெண்டு பாடியிலையும். ஓகேவா. Then characteristic feature of the heat energy transfer. Heat energy transfer நடக்கும்பொழுது என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, heat always flows from a system at higher temperature to a lower system at lower temperature. எந்த சிஸ்டம் வந்து ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு வந்து என்ன ஆகும், ஹீட் ஃப்ளோ வந்து நடக்கும். The mass of the system is not altered. அந்த சிஸ்டமோட மாஸ் வந்து என்ன, அது மாறாது. மாஸ்னால் என்னது, நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ராட் எடுத்துக்கிட்டீங்க, ராடை ஹீட் பண்ணுறீங்க, ஒரு ரெண்டு ஹீட் பண்ணி பக்கத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அந்த ராடில் இருக்கிற மாலிக்யூல்ஸ், நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் எத்தனை இருக்கோ அதுதான் வந்து என்னது, மாஸ். The mass of the system is not altered when it is heated or cooled. For any exchange of heat gained by cold system is equal to the heat lost by the hot system. இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து கம்மியான டெம்பரேச்சர் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்பொழுது என்ன ஆகும், ஹாட் ஆப்ஜெக்ட் வந்து கூல் ஆகும், கூல் ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும், ஹாட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ ஹீட் கெயின்ட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட். ஓகே, அதர் யூனிட்ஸ் ஆஃப் த ஹீட் எனர்ஜி இஸ், though the SI unit of the heat energy is joule, there are some other commonly used units. Calorie. This is important to 1 mark, 2 mark. 1 markலையும் கேட்கலாம், 2 markலையும் கேட்கலாம். ஸோ ஆல் ஆஃப் யூ கேர்ஃபுல் அபவுட் இட். கலோரிலையும் கிலோ கலோரிலையும் சில வேர்ட்ஸ் தான் வந்து வேரி ஆகும், மற்றது எல்லாமே என்னவாக இருக்கும், ஒன்றா இருக்கும். 1 calorie is defined as the amount of heat energy required to rise the temperature of the 1 gram of water through 1 degree Celsius. ஓகே, அப்போ 1 கிராம் வாட்டரோட டெம்பரேச்சரை வந்து 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா 1 calorie. This is the explanation of that word 1 calorie. Then kilocalorie அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 kilocalorie is defined as the amount of heat energy required to rise the temperature of the 1 kilogram of water through 1 degree Celsius. 1 kilogram of water 1 degree Celsius வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹீட் எனர்ஜி தேவைப்படுதோ அந்த டெம்பரேச்சர் தான் என்ன அப்படின்னா, அந்த ஹீட் எனர்ஜி தான் என்ன அப்படின்னா கிலோ கலோரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 mark. ரெண்டுமே வந்து என்னது 2 mark தான். அது SI unit of heat energy is ஜூல்ங்கிறது 1 mark. இதை வந்து காமனாக எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. தென் எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. When a certain amount of heat energy is given to a substance, it will undergo one or more following changes. Amount of heat energy transfer, when a certain amount of heat energy is given to a substance, ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி கொடுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இது சில விஷயங்களில் சேஞ்சஸ் நடக்கும். அது என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, the temperature of the substance rises. ஹீட் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா சப்ஸ்டன்ஸோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகும். The substance may change its state from solid to liquid and from liquid to gas. ஓகே, அது எப்படியா கண்டினியூஸாக நம்ம அந்த டெம்பரேச்சர் ஹீட் எனர்ஜி கொடுத்துட்டோம் இருந்தோம் அப்படின்னா சாலிடாக ஒருவேளை அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிடாக இருந்துச்சுன்னா லிக்விட் ஆகும். மறுபடியும் அந்த ஹீட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லிக்விட் வந்து கண்டிப்பாக கேஸாக மாறிடும். The substance will expand when it is heated. ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். The rise in temperature is in proportion to the amount of heat energy supplied. இந்த ரைஸ் இன் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா எதை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோம்னா எவ்வளோ ஹீட் எனர்ஜி கொடுத்துருக்காங்க. எப்போ எவ்வளோ ஹீட் எனர்ஜி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும், அதோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கும். இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் அண்ட் மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். ஓகே, நேச்சர் அண்ட் மாஸ் ஆஃப் த
சப்ஸ்டன்ஸ், நேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸையும் சார்ந்திருக்கு. இப்போ ஹீட் எனர்ஜி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சாதாரண ஒரு சின்ன அலுமினியம் பாத்திரத்துக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஈஸியாக ஹீட் ஆகிடும். இதுவே வந்து ஒரு அயன் வெசலுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக இட் வில் டேக் சம் டைம் டு ரீச் த பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஓகே, அப்போது என்ன பண்ண, அப்போ சப்ஸ்டன்ஸை பொறுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அந்த நேச்சர் அண்ட் மாஸ் ஆஃப் த எத்தனை மாலிக்யூல்ஸ் இருக்குது, எத்தனை அந்த ஆட்டம்ஸ் இருக்குது அந்த ஆப்ஜெக்டில் அப்படிங்கிறத பொறுத்து கூட என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு மாலிக்யூலுக்கும் என்ன ஆகும், இடையில அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்பொழுது இருக்கிற மாலிக்யூலை பொறுத்து என்ன ஆகும், அது வேரி ஆகும். ஓகேவா, அப்போ இது டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஆல் ஆஃப் யூ நோட் இட் கேர்ஃபுல்லி. நேச்சர் அண்ட் மாஸை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கும். தென் the rise in temperature is in proportion to the amount of heat energy அப்படிங்கிறதையும் ஞாபகம். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் 1 மார்க்கில் வரலாம். about the rise in temperature, the change in state you have studied in the previous classes. இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சாலிட் லிக்விட் ஆகும், லிக்விட் வந்து கேஸாக மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது. உங்களோட லோயர் ஸ்டாண்டர்டில் இது படிச்சிருப்பீங்க. ஓகே, தென் we shall discuss about the expansion of the substance due to ஹீட். ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்லையும் அந்த ஹீட் எக்ஸ்பேன்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், அதில் பார்க்க போகிறோம். தென் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். when a heat energy is supplied to a body, there can be increase in dimension of the object. அப்போ ஹீட் எனர்ஜி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதோட டைமென்ஷன்லேயே வேரியேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் சேஞ்ச் இன் டைமென்ஷன்ஸ் டியூ டு ரைஸ் இன் டெம்பரேச்சர் இஸ் கால்ட் த தெர்மல் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த லிக்விட் கேன் பி சீன் when the thermometer is placed in warm water. ஓகே, அப்போ அந்த மெர்க்குரி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அந்த ஹீட் வந்து ஏன்னா அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட நார்மல் தெர்மோமீட்டர் எடுத்துக்கிட்டீங்க, டிஜிட்டல் இல்லாமல் நார்மலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த நம்ம ஹீட்னால் அந்த மெர்க்குரி எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த சின்ன அந்த அந்த டியூப் வழியாக என்ன பண்ணுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது, மேலே வருது. அதை வச்சு தான் அதை என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, த சேஞ்ச் இன் டைமென்ஷன்ஸ் டியூ டு the rise in temperature is called the thermal expansion. The expansion of the liquids, example mercury, can be seen when the thermometer is placed in the warm water. All forms of matter, solid, liquid and gas, undergoes the expansion on heating. Okay, then expansion in solids. Solidsல expansion நடந்துச்சு அப்படின்னா அந்த விரிவாக்கம், அந்த விரிதல் நடந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான விளைவுகள், என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். when a solid is heated, the atoms gain energy. அப்போ அந்த சாலிட் வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் எல்லாமே என்னென்ன எனர்ஜியை வந்து வாங்கிக்கிட்டு அண்ட் வைப்ரேட் மோர் விகரஸ்லி, ரொம்ப அதிகமாக என்ன ஆகும், வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். திஸ் ரிசல்ட்ஸ் in the expansion of the solid. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்படி வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கிறதுனால அந்த சாலிடில் சின்ன ஒரு எக்ஸ்பேன்ஷன், ஒரு விரிவாக்கம், ஒரு விரிதல் வந்து நடக்கும். ஓகேவா, விரிதல்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா, திஸ் ரிசல்ட்ஸ் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாலிட் ஃபார் அ கிவன் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். த எக்ஸ்டென்ட் எக்ஸ்பேன்ஷன் இஸ் ஸ்மாலர். இங்கே கொடுக்கப்பட்ட டெம்பரேச்சருக்கு அந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஸ்மாலர் இன் சாலிட்ஸ் அண்ட் த லிக்விட்ஸ் அண்ட் கேஸ். இங்கே லிக்விட்ஸையும் கேஸையும் கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சாலிட் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். The different types of expansion of solids are listed and explained below. எத்தனை டைப்ஸ் ஆஃப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லீனியர் எக்ஸ்பேன்ஷன், சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது மூணுமே இம்பார்ட்டன்ட். 2 மார்க் ஆர் 5 மார்க். ஏதாவது ரெண்டை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 மார்க்கில் கேட்பாங்க. ஓகே, all of you get ready for அந்த கொஷின் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். நீங்கள் 10th எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த இதெல்லாம் எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம். மூணையுமே என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லலாம். இல்லை ஏதாவது ரெண்டையும் என்ன பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ ஆல் ஆஃப் யூ கெட் ரெடி டு ஸ்டடி தட். ஓகே, first one is linear expansion. When a body is heated or cooled, the length of the body changes due to change in its temperature, and the expansion is said to be in linear or longitudinal expansion. Okay, when a body is heated or cool, ஒரு பாடி வந்து ஹீட் பண்ணுறோமோ கூல் பண்ணுறோமோ the length of the body வந்து என்ன ஆகும் அப்படின்னா என்ன சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக கூல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சுருங்கும், அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே நல்லா கான்ட்ராக்ட் ஆகிறதுனால அந்த சைஸ் வந்து குறையும். இதுவே நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, then the expansion is said to be in linear or longitudinal expansion. Okay, the ratio of increase in the length of the body per degree rise in temperature due to its length is called the coefficient of linear expansion. The SI unit of the coefficient of linear expansion is Kelvin -1. Okay, and then value of the coefficient of the linear expansion is different for different materials.
அப்போ கோஎஃபிஷியன்ட் ஃபார் லீனியர் எக்ஸ்பான்ஷன் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ராட் வந்து அயன் ராடாக இருந்துச்சுன்னா அதோட எக்ஸ்பான்ஷன் அக்கார்டிங் டு த டெம்பரேச்சர் என்ன ஆகும், அது மாறுபடும். அதே மாதிரி இது பிராஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாறும். பிகாஸ் மெட்டல் வந்து என்ன ஆகும், சப்ஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகுது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது மாதிரியே பார்த்துருக்கோம். அக்கார்டிங் டு த சப்ஸ்டன்ஸ் த ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து என்ன ஆகும், மாறுபடும், அதில் சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறது இப்போ சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்குவோம். இந்த வேல்யூ ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த லீனியர் எக்ஸ்பான்ஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். அண்டர்லைன் பண்ணிக்கோ, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீட் பண்ணாமல் இருக்கும்போது அது L0 அப்படிங்கிற லெங்த்தில் இருக்குது. இதுவே வந்து செகண்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. அது வந்து ΔL, அதாவது முக்கோணம் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு எல்னு கொடுத்துருக்காங்களே, அதை வந்து டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ΔL அப்படின்னா ஸ்மால் எக்ஸ்பான்ஷன். டெல்னாவே என்னது, ஸ்மால்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அது வந்து ஆக்சுவல் லெங்க்லேருந்து என்ன பண்ணியிருக்கு, கொஞ்சம் லெங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போது எவ்வளோ டெம்பரேச்சர் கொடுத்ததுனாலனா, நான் அந்த நார்மல் டெம்பரேச்சர்லேருந்து கொஞ்சம் டெல்டா டீங்கிற டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதுனால. ஓகேவா? அப்போ L0 T0ங்கிற டெம்பரேச்சர். அப்போ எல்லுன்னு சொன்னால் அது ΔL இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ T0 அப்படிங்கிற டெம்பரேச்சரோட. ஓகே, தென் the equation relating the change in the length and the change in the temperature of the body is given below. இப்போ ΔL அப்படிங்கிறது லெங்த் சேஞ்ச். எவ்வளோ ஆக்சுவல் லெங்க்லேருந்து இப்போ எக்ஸ்பேண்ட் ஆன லெங்க்த்தையும் மைனஸ் பண்ணும்போது அந்த ΔL அப்படிங்கிற விஷயம் நமக்கு கிடச்சிரும். டிவைடட் பை L0 ஆக்சுவல் லெங்க்த்து இன்டூ ஆல்ஃபா L the coefficient of the linear expansion and delta T temperature difference, higher final temperature to the initial temperature. Okay, this is a formula for finding what the linear expansion of the solid. Okay, linear expansion of the solid. இது இம்பார்ட்டன்ட். இந்த சம்ஸ்லையும் இந்த ஃபார்முலாஸ் வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல் ஆஃப் யூ நோட் இட் கேர்ஃபுல்லி. ஓகே, டெல்னு சொன்னாலே என்ன அர்த்தம், ஸ்மால்னு அர்த்தம். ஓகேவா? தென் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன். சூப்பர்ஃபிஷியல் அப்படி எக்ஸ்பேன்ஷன் சொன்னாலும் ஏரியல் எக்ஸ்பென்ஷன் ஆனாலும் ஒன்று தான். ஓகேவா? ஏரியல், அது அப்போ ஏரியாங்கிறத பக்கத்தில் ப்ராக்கெட் போட்டுக்கோவே. பிகாஸ் இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஏரியாவை பேஸ் பண்ணி இருக்குது. இஃப் there is an increase in the area of the solid object by due to heating, ஹீட் பண்ணுறதுனால அந்த ஆப்ஜெக்டோட ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா the expansion is called that superficial or aerial expansion. The superficial expansion is determined in terms of the coefficient of the superficial expansion. Okay, the ratio of the increase in area of the body per degree rise in temperature to its unit area is called the coefficient of the superficial expansion. The coefficient of the superficial expansion is different for different materials. இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோ. அப்போ சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷனையும் அக்கார்டிங் டு த மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ் டு சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகும். ஸோ SI யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் கெல்வின் மைனஸ் 1. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவல் ஏரியா வந்து அந்த பர்பிள் கலர் இல்லைன்னா பிங்க் கலர்னு எடுத்துக்கிறீங்களேன். அப்போ A0 போட்டிருக்காங்களே, இது ஆக்சுவல் ஏரியா. இதை வந்து நம்ம ஹீட் பண்ணுறதுனால எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படின்னா ΔA அமௌண்ட்டு வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ΔA அமௌண்ட் வந்து என்ன ஆயிருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. த ஈக்குவேஷன் ஆஃப் ரிலேட்டிங் டு த சேஞ்ச் இன் ஏரியா அந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் கிவன் பிலோ. அப்போ டெல்டா ஏரியா டிவைடட் பை A0 இன்டூ ஆல்ஃபா A இன்டூ ΔT. டெல்டா ஏங்கிறது அந்த சேஞ்ச் இன் ஏரியா, A0ங்கிறது இந்த ஒரிஜினல் ஏரியா, இந்த ΔT அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சருக்கும் இனிஷியல் டெம்பரேச்சருக்கும் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். தென் ஆல்ஃபா ஏ, அது வந்து ஏ கிடையாது, தட் இஸ் ஆல்ஃபா ஏ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஆல்சோ. நல்லா நோட்டிட்டு இந்த படம் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபிகர் வந்து ட்ரா பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆல் ஆஃப் யூ நோட் இட் கேர்ஃபுல்லி. Then cubical expansion. If there is an increase in volume of the solid, then due to heating, then the expansion is called the cubical or volumetric expansion. As in the case of linear or aerial expansion, the cubical expansion is also expressed in terms of coefficient of cubical expansion. The ratio of increase in volume of the body per degree rise in temperature. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அந்த வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா to its unit volume is called coefficient of cubical expansion. Okay, this is also measured in Kelvin minus 1. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அந்த பாடியோட
நான் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து த ஈக்குவேஷன் ஆஃப் த ரிலேட்டிங் டு த சேஞ்ச் இன் வால்யூம் அண்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இஸ் கிவன் பிலோ. அப்போ டெல் வி டிவைடட் பை வி நாட் இன்டூ ஆல்ஃபா வி இன்டூ டெல் டி. டெல் விங்கிறது சேஞ்ச் இன் வால்யூம், then final volume minus initial volume, then V naught is equal to original volume. Del T is the change in temperature, final temperature minus initial temperature. Alpha V is the volume of the cubical expansion. Different materials possesses different coefficient of cubical expansions. In the table 3 gives the coefficient of the cubical expansion for some common materials. சம் காமன் மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா அலுமினியமோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா 7 × 10⁻⁵, பிராஸ்க்கு 6 × 10⁻⁵, கிளாஸுக்கு 2.5 × 10⁻⁵. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்க்கும் அது என்ன ஆகும் அப்படின்னா வேரி ஆகிக்கிட்டே இருக்கும், இதுக்கும் கான்ஸ்டன்ட் கிடையாது. ஓகே, தென் எக்ஸ்பேன்ஷன் இன் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். வென் ஹீட்டட் the atoms in a liquid or gas gains energy. அப்போது ஒரு பொருளை வந்து ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆட்டம்ஸ் இன் லிக்விட் ஆர் கேஸ் கெயின்ஸ் எனர்ஜி. அந்த லிக்விட் ஆர் கேஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எனர்ஜி வந்து கெயின் பண்ணும். அண்ட் ஃபோர்ஸ்டு ஃபர்தர் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணும். தென் த எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் வேரிஸ் ஃப்ரம் சப்ஸ்டன்ஸ் டு சப்ஸ்டன்ஸ். ஃபார் அ கிவன் ரைஸ் இன் டெம்பரேச்சர் the liquid will have more expansion and the solid and the gaseous substance has highest expansion when compared with the other two. Okay, the coefficient of cubical expansion of the liquid is independent of the temperature, whereas its value for gases depends on the temperature of the gas. Okay, all of you noted these lines. The coefficient of cubical expansion of the liquid is independent of the temperature depend பண்ணி இல்லை. Where its volume for gases depends on the temperature of the gases. அப்போ வால்யூமில் நீங்கள் டெம்பரேச்சர் ஆஃப் த கேஸோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாறும். இந்த கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷனில் வந்து இந்த லிக்விட் டெம்பரேச்சர் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படிங்கிறத இண்டிபெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. when the liquid is heated, it is done by keeping liquid in some other container and supplying heat energy to the liquid through the container. Then the thermal energy is supplied will be partly used in expanding of the container and partly used in expanding in the liquid. இப்போ ஒரு லிக்விடை வந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் பாதி லிக்விட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெட்டீரியல் அந்த என்ன கண்டெய்னரில் எடுத்துக்கணும் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண தான் முயற்சி பண்ணும். நீங்கள் அந்த கண்டெய்னர் ஒன்ஸ் ஹீட்டானால் மட்டும்தான் அந்த லிக்விட் என்ன பண்ணும், ஹீட் அந்த அக்காமடேட் பண்ண முயற்சி பண்ணும். ஓகேவா? Okay, liquid through the container, then the thermal energy supplied will be partly used in expanding of the container. Underline பண்ணிக்கோ, partly used in the expanding of the container and partly used in expanding of the liquid. Thus what we are observed may not be in the actual or real expansion, the real expansion of the liquid. Hence the liquids we can define real expansion and apparent expansion. Okay, this is important 5 mark, all of you noted. Real expansion, the liquid is heated directly without using any container. Without using any container, and the expansion of that you observe the termed as real expansion of the liquid. The coefficient of the real expansion of the liquid is defined as the ratio of the true rise in the volume of the liquid. The ratio of the true rise in the volume of the liquid go temperature increase ஆனதுனால ரைஸ் ஆன டெம்பரேச்சருக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் தான். ஓகே, அப்போ that is the coefficient of real expansion. The SI unit of coefficient of real expansion is k minus 1. Next we are going to see about the apparent expansion. Heating is a liquid without using a container. இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டெய்னர் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, ஹீட் பண்ண முடியாது, பாசிபிள் இல்லை. ஸோ தஸ் இன் ப்ராக்டிஸ் you can heat any liquid by pouring in a container. A part of thermal energy is used in expanding the container and part is used to expanding the liquid. அப்போ கொடுக்குற எனர்ஜி என்ன பண்ணும், ஈக்குவலாக என்ன பண்ணும், டிவைட் பண்ணிவிட்டு அந்த எனர்ஜியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும். ஓகே, container, the part is used in expanding the liquid. Thus what you are observed is not the actual liquid. So thus what you observe is not
is not the actual or real expansion of the liquid. Okay, the expansion of a liquid apparently absorbed without considering the expansion of the container. அதாவது என்ன பண்ண போகிறோம், அந்த கண்டெய்னரோட டெம்பரேச்சர், அந்த கண்டெய்னரை ஹீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் எடுத்துருக்கு, அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கணக்கில் எடுத்துக்கவே மாட்டோம். ஜஸ்ட்டு வந்து அந்த அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற லிக்விட் வந்து ஹீட்டாக இருக்கா கோல்டாக இருக்கா அப்படிங்கிறது என்ன பண்ண போகிறோம், அதை மட்டும் தான் பார்க்க போகிறோமே ஒழிய அது என்ன கண்டெய்னர் இருக்குங்கிறத பொறுத்து அது மாறும். ஓகே, த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த லிக்விட் apparently absorbed without considering the expansion of the container is called the apparent expansion of the liquid. Okay, apparent அப்போ அந்த நம்ம கொடுக்கக்கூடிய apparent expansionலாம் என்ன பண்ணோம், நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி அந்த பாத்திரத்துக்கு போயிடும், அந்த கண்டெய்னருக்கு போயிடும் பாதி, அண்ட் பாதி தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த என்ன சப்ஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த சப்ஸ்டன்ஸ் போய் சேரும். தட் இஸ் apparent expansion. Then coefficient of apparent expansion is defined as the ratio of the apparent rise in the volume of the liquid per degree rise in temperature to its volume. Okay, rise in temperature to its volume. The SI unit of the coefficient of apparent expansion is Kelvin minus 1. Next we are going to see about the experiment to measure the real and apparent expansion of the liquid. To start with the liquid whose real and apparent expansion is to be determined is poured in a container up to a level. The mark this level as F. இப்போ ஒன்றுமே பண்ணல, ஹீட்டே கொடுக்காதப்போ அதோட லெவல் வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா L1 அப்படி எடுத்துக்கிறோம். Now the heat of the container and the liquid using a burner are shown in figure. ஓகேவா, இப்போ அந்த லிக்விடோட சேர்த்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்டெய்னரை வந்து ஹீட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால ஒரு வால்யூம் வந்து என்ன ஆகும், குறையும். அப்போது வால்யூம் குறையிறதுனால என்ன ஆகும், இந்த மேலே அந்த ரைஸ் இன் டெம்பரேச்சர் அந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த L1ங்கிறது ஆக்சுவல் ஸ்டேஜ், எதுவுமே ஹீட் கொடுக்காத சமயத்தில் இருக்கிற ஸ்டேஜ். அண்ட் L2ங்கிறது அந்த கண்டெய்னர் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால அந்த டியூப் வழியாக அது அந்த லிக்விட் வந்து கீழே இறங்கிடும். ஓகேவா, figure initially the container receives the thermal energy and it expands. As a result, the volume of the liquid appears to have reduced. Mark this reduced level of liquid is L2. Reduced level என்ன சொல்கிறோம் அப்படின்னா L2ன்னு சொல்கிறோம். And further heating, the thermal energy is supplied to a liquid through the container that results in the expansion of the liquid. அப்போ கண்டெய்னர் வழியாக நம்ம ஹீட் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லிக்விடை வந்து அது என்ன பண்ணும், எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஹென்ஸ் த லெவல் ஆஃப் த லிக்விட் ரைசஸ் டு L3. அப்போ L3ங்கிறது இந்த லெவல், அப்புறம் இன்க்ரீஸ் ஆகத்தானே செய்யும். ஹென்ஸ் த லெவல் ஆஃப் த லிக்விட் ரைசஸ் டு L3. நவ் the difference between the levels L1 and L3 is called the apparent expansion. Then the difference between the levels L2 and L3 is called the real expansion. Okay, the real expansion is always more than that of the apparent expansion. Okay, அப்போ real expansionக்கு L3 minus L2, then apparent expansionக்கு L3 minus L1 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் டெம்பரேச்சர், வாட் இஸ் ஹீட் எனர்ஜி, what is thermal energy and what is that the the effects of the heat energy வந்து பார்த்தோம். ஓகே, இந்த கிளாஸில் நெக்ஸ்ட் we are going to see about what is that and the fundamental laws of gases and what is கேஸில் வந்து ரியல் கேஸ்னால் என்ன, ஐடியல் கேஸ்னால் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? Okay students, thank you so much for watching.